கார்ஸ் மலரறிவு. இந்த மலர்கள பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னா, அப்படி ஒரு சன் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அப்படி ஒரு கோல்டன் எல்லோல ஒளிய வந்து வாங்கி நம்மகிட்ட குடுக்குது. அ ஏதாவது ஒரு அத்தாரிட்டினாலயோ, இல்ல ஒரு தேக்கமுற்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது, நம்மள அப்படியே அதாவது தேக்கமுற்று போயி, இதுக்கே இதுதான் அவ்வளதான். எல்லாம் போச்சு. அவ்வளதான். அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு ரெக்கவரி நமக்கு குடுக்குது. நமக்கான ஃபெய்த் அண்ட் ஹோப்பா இந்த மலர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆ அரவுண்ட் த வேர்ல்ட் அங்கங்க இந்த மலர்கள் அ காட்ஸ் வந்து வளர்ந்திருக்கு. அப்புறம் அரவுண்ட் த இயர் வருஷம் ஃபுல்லா இந்த மலர்கள பார்க்கலாம். ஒரு சில மாதங்கள்ல, ஒரு சில நேரங்கள்ல வந்து ஃபுல் ப்ளூம்ல இருக்கு. ஆனா வருஷம் ஃபுல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய மகரந்தத்த இந்த மலர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது வந்து அம் பீஸ்க்கு உணவா இருக்கு. அப்புறம் அந்த நம்ம பார்க்குற அந்த முட்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? அது வந்து ஒரு இம்பெனிட்ரபிளான ஒரு இத உருவாக்குது. இதனால வந்து அ அது அ மனிதர்களுக்கும் சரி, விலங்கினங்களுக்கும் சரி, ஒரு ஒரு அப்புறம் இத வந்து வேலியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலியா இந்த ம ம மலர்கள வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அ ஒரு புரொடெக்ஷன் குடுக்குது. ஃபென்ஸா ஆக்ட் பண்ணுது. அப்புறம் இந்த மலர்கள தான் சாப்ட்டுருக்காங்க. கோகனட் வெனிலா ஃப்ளேவர்ல இருந்திருக்கு. சாப்ட்டுருக்காங்க. அப்புறம் இதுல டீ கூட வச்சு குடிச்சிருக்காங்க. இந்த பட்ஸ் இதோடைய மொட்டுக்கள வந்து ஊறுகாய் செஞ்சுலாம் சாப்ட்டுருக்காங்க. அப்புறம் இது ஒரு டிவைன் கனெக்ட் ஏற்படுத்துது. மைண்ட், சோல் அண்ட் பாடி கனெக்ஷன். ஆ இந்த மலர்கள். ஆ இறப்பும், உயிர்ப்பித்தலும். இறந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஒரு உயிர்ப்பித்தல் இந்த மலர் குடுக்குது. அப்புறம் நமக்கு ரொம்ப குளிரு தாங்கவே முடியல. சாதாரணமா ஏசியே நமக்கு ரொம்ப தாங்க முடியல அப்படின்னாலும், நம்ம வந்து காட்ஸ சாண்ட் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு ஒரு புரொடெக்ஷன் கிடைக்கும். இது ஒரு ஆர்மர் அப்படின்னு கூட சொல்லலாம். மேல போட்டுக்கிற அந்த அளவுக்கு ஒரு புரொடெக்ஷன் வந்து இதுல கிடைக்குது. ஆ அப்புறம் நம்ம பார்க்குற முட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மாறுபட்ட அதாவது தகவமைச்சுக்கிட்ட இலைகள். சோ அந்த அந்த தட்பவெட்பத்துக்கு வந்து அத அப்படி தகவமைச்சுக்கிட்டு, ஒரு ஒரு மலை பகுதியிலயும் சரி, ஒரு ரோட்டோரத்துலயும் சரி, ஒரு கடல் வந்து பகுதியிலயும் சரி, எந்த டெம்பரேச்சர்லயும் அந்த அளவுக்கு தகவமைச்சுக்கிட்டு, அந்த கார்ஸ் மலர்கள் காணப்படுது. அப்புறம் நம்ம ஒரு இதுல பார்த்த மாரி, அது அந்த மலர்கள் அப்படியே படர்ந்து இருக்கு அந்த செடி. அது கீழ வந்து அவ்ளோ இடம் இருக்கு. அது வந்து பேர்ட்ஸ்க்குலாம் ஒரு நெஸ்டிங் சைட்டா ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் மனிதர்களுக்கும் சரி, விலங்கினங்களுக்கும் சரி, அது ஒரு புரொடெக்ஷன் ஃப்ரம் எலிமெண்ட்ஸா இருக்கு. அதாவது இயற்கை சூழல்கள்லேருந்து அது ஒரு பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய பாதை, புதிய பார்வை, புதிய பயணம். நடக்காது அப்படிங்கிறது என்னோட அகராதியிலே கிடையாது அப்படின்னு சொல்லுது இந்த மலர். வெற்றியின் மலர் காஸ். ஒரு சிங்கம் எப்படி கர்ஜனை செஞ்சுட்டு எழுந்து வருமோ அது போல நம்பிக்கையுடன் வெற்றி நடை போடுறதுக்கு காஸ். உலகத்துல மனித முயற்சியில நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கலனாலும் இந்த மலர் தான் நமக்கு தேவையான பொருட்கள் சரியான நேரத்துல கிடைக்கிறதுக்கு காஸ். பல வருடங்கள் இல்ல பல மாதங்களா வந்து பல மாதங்களுக்கு முன்னால திருட்டு போன பொருட்கள் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கணும்னாலும் காஸ் தான். விஷயம் நமக்கு மீளவே முடியாது, இது கிடைக்கவே கிடைக்காது, இது வந்து நடக்கவே நடக்காதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அந்த கார்ஸ் போட்டீங்கன்னா அது வேலை செய்யும் சூப்பரா. அந்த கண்டிஷன்ஸ் தான் மைண்ட் கண்டிஷன்ஸ், எமோஷன்ஸ். பொருளாதார நிலை, மனநிலை, உடல்நிலையில வந்து அதிகமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து காஸ் கொடுக்கும் போது எவ்வளவு துன்பமான மனநிலை அவங்க இருந்தாலும் நம்மள மீட்டு கொண்டு வந்துவிடும் இந்த மலர். இவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாவும் மனோவசியம் செய்யற நபர்களாவும் ஹீலர்ஸாவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசினாலே நமக்கும் காசோட முழு தன்மை வந்துடும். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து என்னோட வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க காஸ் கூட ராக்ரோஸ் சேர்த்து எடுக்கும் போது அவங்களுக்கு மட்டுமே அதிசயங்கள் நடக்குது. இந்த மக்களோட நம்பிக்கையின்மைக்கும் ஏமாற்றத்துக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காஸ் இவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு கிக் ஸ்டார்டர் போல வேலை செய்யுது. எந்த ஒரு காலத்திலையும் இந்த இந்த செயல் நடக்கவே நடக்காது அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும். முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது மீண்டும் துளிர் விடுவது இந்த மலர். சின்ன வயசுல நிறைய தோல்விகளை சந்திச்சு பின்வரும் காலங்கள்ல எந்த முயற்சியும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த மலர்.
தோல்விக்கே தோல்வி கொடுக்கும் நபர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில நம்பிக்கைன்னு ஒண்ணு மட்டும் இருந்தா போதும் இல்லையா, நம்ம வெற்றி பெற்றிடலாம். நம்பிக்கையற்ற தன்மையை நம்பிக்கையாக மாற்றுவதற்கு காஸ். எனக்குள்ள இருக்கிற ஒளியை, இறையாற்றலை மட்டுமே நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா மாறிடுறாங்க. 38 மலர்கள்ல நம்பிக்கையின் உச்சம் அப்படின்னா அது இந்த மலர் தான். கார்ஸ்னா ஜங்ஷனுக்கும் கார்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அது நல்லா போயிட்டே இருக்கிற ஒரு மனநிலை அப்படின்றது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது ஜங்ஷன். ஆனா இவன் வந்து தன்னம்பிக்கையின் மொத்த உருவம் அது கார்ஸ். எதுவுமே சரியில்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எல்லாம் சரியா இருக்கிறதுனால போயிட்டே இருக்கும்போது ஒரு தோல்வி அடைறதுக்கு ஜங்ஷன். இது எந்த சூழ்நிலையும் சரியில்லாத சூழ்நிலையை தன்னை வந்து தகவமைத்துக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்வதுன்றது, அதாவது சொன்னாங்க இல்லையா, அந்த இலை வந்து இலை இல்லை, அதுக்கு முள்ளு வந்து இலை இல்லை, அந்த இலையே தன்னை அதாவது தகமைத்துக் கொண்டது. அந்த எனர்ஜி இருக்கு. என்னோட எனர்ஜியை நான் ப்ரொடெக்ட் பண்ணி என்னுடைய ஒளியிலே நான் வாழ்வேன். என் ஒளியே எனக்கு பாதையை அமைத்து குளிக்கும். யாரோட ஒளியும் கிடையாது. சொன்னல, யாரோட ஒளியும் கிடையாது. யாரோட ஒளியும் எனக்கு தேவையில்லை. என் ஒளியே எனக்கு போதுமானது. எந்த புத்தகத்தினுடைய வழிகாட்டுதலும் எனக்கு தேவையில்லை. எந்த ஒரு குருவோட அடிமையாக இருக்க தேவையில்லை. குருவோடைய பாதையை பின்பற்றுவதை தவிர வழிபடுவனே தவிர, வழிபடுவேன்னா அவருடைய பாதையை பின்பற்றுவேன், அதை வந்து நான் அடிமையாக இருக்க மாட்டேன். எந்த புத்தகத்தையும் நான் வந்து புனிதத்துவப்படுத்த மாட்டேன். அது குறிக்கிற தகவலை பெற்றுக்கொண்டு நான் பாட்டை பயணப்படுவேன் அப்படின்னு சொல்றதுதான் காசு. அதனால ரெமிடிய இந்த மனநிலைய புரிந்து கொண்டு, எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படின்னா, அந்த மனநிலை புரிந்து கொண்டதன் விளைவாக ஏகப்பட்ட பேரு தங்களை தாங்களே மாத்தி கொண்டுட்டு வராங்க. அதனுடைய விளைவாக ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வருகிறது.